குட் மார்னிங் பேரண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா பர்ச்சேசிங்காக சுதாகரை கூட்டிகிட்டு பஜாருக்கு வந்திருக்கோம். விளாத்திக்குளம் பஜார், இதுதான் விளாத்திக்குளம். என்ன சுதாகர், எங்கே போகிற? பர்ச்சேசிங்கா? சரி, கடையில் இன்னைக்கு போய் நீயா எப்படி வாங்குதுன்னு பார்ப்போன்னு. சும்மா இதுதான் சத்யா ஜவுளி ஸ்டோர். சரியா? அதில் என்ன போர்டு போட்டிருக்காங்க? சத்யா ஜவுளி ஸ்டோர். இதில் போய் உனக்கு தேவையானது வாங்கிக்கலாம். வா. இந்த இவனுக்கு தான் சைஸ் இன்னதான் சொல்ல. அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க? அளவு SM அந்த மாதிரி அளவு. அவன் மட்டும் எடுங்க. வீடியோ எடுக்க பர்மிஷன் கேட்டுட்டோம். சரியா? இல்லை அது இல்லடா, ஜட்டிலேயும் கட் ஜட்டி இருக்கு, ட்ரௌசர் இருக்குல்ல. அது மாதிரி என்ன மாடல்ல நீ போடுவ? எந்த மாடல் போடுவியா? அந்த மாடல். இதே மாடல் 85 சைஸ் சரியா வருமா? அவங்களுக்கு சைஸ் தெரியாது. என்ன வேணுமோ கேட்டு வாங்க. சரி வரும்னு நினைக்கிறேன். சரிம்மா, வச்சு பாரு. பண்ணிடணும். ஓகே, எத்தனை வேணும்? இல்லை ஜட்டியில் எத்தனை வேணும்டா? எத்தனை வேணும், என்னென்ன கலர் வேணும் அப்படிங்கிறது கேட்டு வாங்கிக்கோ. எத்தனை வேணும் ஜட்டியில்? இது போதுமா? வேற கலர்? டார்க் கலர் எடுங்க. ஏன் லைட் கலர் எடுக்கிறேன்? வாங்கிக்கோ. எத்தனை ஜட்டி வேணுமா வாங்கிக்கோ. இது எவ்வளோ ஒரு பீஸு? கேளு, எவ்வளோ ஒரு பீஸ்? 75ஆ? 76. 75 தான் கரெக்டாக இருக்குங்கிறாங்க. பெருசு. ஐயோ பாவம், என்ன ரேட்டு போட்டாங்க. உனக்கு அப்போ இன்னர் எடுக்க வந்தா உன்னோட சைஸ் எவ்வளவு? ஜட்டி எடுத்தீங்கன்னா 75. என்னது? 75. பூமாக்ஸ்னா இது எவ்வளவு ரேட்டு? பூமாக்ஸ் வந்து 120. இது வந்து 120. ஓகே. ஆமா, அது அவன் ஒன்றும் தெரியாது. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் தனியாக வரான், அதனால தான் வீடியோக்கு வந்துருவான். இதில் இந்த கலர் ஓகேவா? சரி, எடுத்தாங்க தச்சு. வேற எங்கே? இதில் பாரு, இது வந்து 80 சைஸ். கலர் 75. கலர் தான். இந்த கலர் வேணுமா? அந்த கலர் வேணுமாடா? இது எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். 2 பனியன். மேட்சிங்காவா? இன்னர்ல இங்க் ப்ளூவா வேணும்? இது ப்ளூவா? 2 போதுமா? ஒன்றும் வாங்க போறியா? வீட்டில் வச்சிருக்கியா? பனியன்? சரி, பனியன் எத்தனை வேணும் வாங்கிக்கோ.
எத்தனை வேணும் கேளு. 2 போதுமா? சைஸ் என்ன வரும் தம்பி? சைஸ் வந்து 9 வச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. போதும் போதும். ஃபினிஷிங்கில் மட்டும் ஒன்று எடுத்துக்கலாம். ஒயிட் அழுக்காக்கிடுவாங்கம்மா. சரியா வருமா? 80. என்ன சைஸ்? 80 ஆ? ஆ அந்த தம்பி சைஸ் அந்த தம்பிக்கு எவ்வளவு சைஸ் கேளுங்க. யாருக்கு? அவனுக்கு 75. அப்போ 75 எடுங்க. 75 வடியா? வேற என்ன வாங்க போற? வேற ஏதாவது மவுத்துக்கு போட பெல்ட் வாங்கல? அந்த சைடில் இருக்காங்க. டவல் வேணுமாடா? இருக்கா? கர்ச்சிப்பு வீட்டில் போட லோயரு ஷார்ட்ஸ் எது வேணுமா? ஷார்ட்ஸ் இல்லையா? ஆமாடா, ஸ்போர்ட்ஸ் ஒரு ஷார்ட்ஸ் வாங்கணும்ல. இது கரெக்டாக இருக்கும். 75 ஓகே. எத்தனை எடுக்க? 2 எடுக்கலாமா? 2 தாங்க. இனி 2 வேணுமா? ஓகே. வேற ஷார்ட்ஸு ஆஃப் பண்ணிடுங்க. வாங்கி பில் வாங்கிக்க. இங்க வா. எவ்வளோன்னு கேளுடா. வரியா? ஓ, மேலே தான் பெல்ட்டு. சத்யா மிஸ், நான் மேலே போகிறேன், வாங்க. யாரும் இல்லையா? ஆள் இருக்காங்களா? ஏம்மா யாரும் இல்லையே. யாரும் இல்லையே. சேர்த்துருக்கேன். அவனுக்கு கேளுடா, நீ கேடுறா. ரேட் எவ்வளவு என்னன்னு கேட்டு வாங்கு. சத்தியம் பர்ச்சேசிங் முடிச்சாச்சு. அவனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் அவனே வாங்கிக்கிட்டான். எப்படி இருந்தது பர்ச்சேசிங்கு? நல்லா இருந்தது. என்ன வாங்கின? இதுதான் சத்யா ஜவுளி ஸ்டோர். விளாத்திரத்தில் இருக்குது. இதில் ரேட் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. எல்லா ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸும் இருக்குது. பர்ச்சேசிங் முடிச்சாச்சு. இப்போ வந்து அவனுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் வேணும்னா நல்ல ஃப்ரூட் மிக்சர் அவனே கேட்டு வாங்கிக்கிறான் கடையில். சரி சொல்லு, எங்கே போயிட்டு வந்த இன்னைக்கு? பேர் என்ன முதல்ல சொல்லிடு. எங்கே போன? என்னென்ன வாங்கினேன்? எது ஒரு மெதுவா எடு.
இல்லை யார் நீயே போய் வாங்கினியா சொல்லு. ஆமாண்ணா இப்படி சொல்லு. ஆ காசு எது? இல்ல வாங்க, ஹாப்பியா உனக்கு? சந்தோஷமா? சந்தோஷமா இருந்தது. கடையில எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. இது வந்து இந்த திங்ஸ் எல்லாம் சுதாகரே வாங்கினது. இது வந்து அவனோட சம்பள காசுல வாங்கினது. அவன் வந்து ஸ்கூல்ல கொஞ்சம் சின்ன சின்ன வேலையெல்லாம் ஆஃபீஸ் ஒர்க்லாம் பார்ப்பான். அந்த ஒர்க்குக்காக சார் வந்து சேலரி கொடுத்துருந்தாங்க. அதில் அவனுக்கு தேவையான ஷார்ட்ஸு, இன்னர்ஸு, பெல்ட் எல்லாமே வாங்கிக்கிட்டான். இது எல்லாமே நம்ம விளாத்தியோளத்தில் உள்ள சத்யா ஜவுளி ஸ்டோரில் வாங்கினோம். அந்த ஜவுளி ஸ்டோரில் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்குமேவும் டிஸ்கவுண்ட் இருக்குது. ஆடி மாதம் மட்டும் இல்லாமல் எல்லா மாதமும் அந்த கடையில் வந்து டிஸ்கவுண்ட் இருக்குது. ட்ரெஸ்ஸும் எல்லாமே நல்லா இருக்குது. இது எல்லாமே அவனே பர்ச்சேஸ் பண்ணது. இது மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பர்ச்சேசிங்க்கு வெளியில் போய் எப்படி கடையில் வாங்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம மாதத்தில் ஒரு நாளோ இல்லை நமக்கு டைம் கிடைக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும். இது வந்து அவனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நல்லா இருந்துச்சாடா பர்ச்சேசிங்கு? நீயே வாங்கிக்குவா கடையில் போய்? ஓகே, தேங்க்யூ பேரண்ட்ஸ். தேங்க்யூ சார்.